ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில் கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது. இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதன் விளைவா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வார். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம். ஒரு வேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க. இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. முன்னதா கண்ணாடி பேழைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ, தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது. அதுபோலதான் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்க்கப்பட்டது. அதுபோல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றி உணர்த்தியிருக்கு. இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க. அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்துல உங்க ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறாரு. அது 5ஆம் பார்வையாக இருக்கிறதால பொன் கொளிக்கும் மாதமா இது இருக்க போகுதுங்க. எடுத்த முயற்சிகள் யாவிலுமே வெற்றி கிடைக்க போகுது. அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் வந்து கொண்டே இருக்க போகுது. நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு கூட இருக்கிறவங்க பாராட்ட போறாங்க. பொருளாதார நிலை உச்சம் அடைய போகுதுங்க. புதிய திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. நீங்க தேர்ந்தெடுத்த களம் எதுவா இருந்தாலுமே அதுல வெற்றி கிடைக்கும் மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. மாத தொடக்கத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை பலத்தால பலவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதால இந்த காலகட்டத்துல உடல் நலம் சீராகும். உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் அதிக அளவுல வந்து உங்களை மகிழ்விக்க போகுது. தொழில கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்துல குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கைகூடும். ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் காட்ட போறீங்க. வாகனம் வாங்குறது, தொழில் தொடங்குறது ஆகியவற்றில் ஈடுபட போறீங்க. மாதம் முழுவதும் சுகஸ்தானத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பராகு குடங்குடமா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில பொருளாதார நிலை உயரும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கைகூடும். உத்தியோகத்துல திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சனி வக்கர இயக்கத்துல இருக்கிறதால ஆரோக்கிய தொல்லை அகலும். மாற்று மருத்துவத்தால உடல் நலம் சீராகும். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்க ராசிக்கே வர்றது யோகமான நேரமா இருக்கும். இடம், பூமி வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். எதை செய்ய நினைச்சாலுமே அதை உடனடியாக செஞ்சு முடிக்கும் வகையில பொருளாதார நிலை இடம் கொடுக்கும். தொழில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. கேட்ட சலுகைகளையும் வழங்குவாங்க. இது ஒரு பொற்காலமா உங்களுக்கு அமைய போதுங்க. ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. உங்க ராசிக்கு
விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது கூடுதல் விரயம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலுமே அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம். நீங்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். இடமாற்றம் எளிதில் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள்லாம் அதிகம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும். வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். சுப செய்திகள்லாம் வந்து சேரும். மேலும் இந்த மாதம் தொடக்கம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வரப்போகுது. எந்த சூழ்நிலையிலுமே வீட்டு பிரச்சனையை வெளியில பேச வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்குங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க. அதே நேரத்தில் நீங்க பிடிவாதமா செயல்படக்கூடாது. வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதால உறவினர்களின் வருகை உற்சாகம் தரும் விதமா உங்களுக்கு அமையும். குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு வளைய வருவாங்க. மாத கடைசியில வெளிநாட்டில இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில பணவரவு அதிகரிக்கும். அதனால அவசியமான செலவுகளை செய்ய போறீங்க. வீட்டு தளவாட சாமான்கள்லாம் வாங்குறதுல அக்கறை காட்டுவீங்க. மனைவி பிள்ளைகளின் மனம் கோணாம நடந்துக்குவீங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை சிரமப்படாது நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படுங்க. பிள்ளைகளின் படிப்புக்காக அரசியல்வாதிகளின் உதவியை நாடுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அலுவலகத்தில் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்லும்போது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேணும். மாத பிற்பகுதியில் அரசு ஊழியர்களுக்கு சவாலாக அமையுங்க. தொழிலில் வெற்றிகரமான சூழ்நிலைகள் நிலவும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எந்த விதமான மறைமுக போட்டிகளும் உங்களை பாதிக்காது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலும் வரவு செலவு கணக்கிலும் நிதானமாகவும் அக்கறையுடனும் இருக்கணும். குடும்பத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பெண்கள் தியாக நிலையில் செயல்படுவாங்க. அவர்கள் விரும்பிய பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் அனுகூலமான பலன்கள் நடக்கும். மேலும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு வெளிப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமானது யோகமான மாதமாக இருக்க போகுது. ஞானக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சமூக அந்தஸ்து உயரும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் இப்போ நடந்தேறும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றவர்கள் அதாவது சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாக போது. சில இளைஞர்களின் மனசில் காதல் உருவாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். குடும்பம் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடியெல்லாம் இப்போ விலக போகுதுங்க. எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரப்போகுது. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகுனாலும் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும்போது வில்லங்கம் பார்க்கறதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்துக்கு முன்னாடி கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடுறதும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதை தரும் உங்களுக்கு. மேலும் நவம்பர் 8ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 30, நவம்பர் 3, 9, 12. பரிகாரமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. அனிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்க போது. ஜீவனக்காரகன் சனி வக்கரம் அடைந்திருந்தாலும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு அலைச்சலை அதிகரிக்கலாம். வீடு வாகனம் நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தலாம். தாய்வழி உறவுகள் இடையே விரிசல் உருவாகலாம். தனாதிபதிய குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். கையில் எடுத்த வேலையை முடிக்கும் நிலை உண்டாகும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். மாதம் முழுவதும் சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட போகுது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் இப்போ விலக போகுது. புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். சிலர் புதிய வாகனம் நகை வாங்குவாங்க. பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடுங்க. அவர்களுக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்புகளை செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். ராசிநாதன் அக்டோபர் 27 வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பல வழியிலையும் செலவு ஏற்படும்.
நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்று பழைய கடனை அடைக்க போறீங்க. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது தொழில் மீது அக்கறை ஏற்படுத்துவார். அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பினை வழங்கி அதன் வழியே முன்னேற்றத்தை உண்டாக்குவார். சூரியனும் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால செலவு இருந்துகிட்டே இருக்குங்க. அதே நேரத்துல பாக்கிய குரு அதுக்குரிய வரவுகளையும் மறுபக்கம் வழங்க போறாரு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உடன் பணிபுரிபவர்கள் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இப்ப விலக போகுது. இந்த மாதம் உங்களுக்கு செலவும் வரவும் கலந்த மாதமா இருக்க போகுது. கடந்த மாதங்கள்ல இருந்த நெருக்கடி எல்லாமே இப்ப காணாம போகுங்க. ஓரளவுக்கு நிம்மதி காண்பீங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 9ஆம் தேதி வருது. அந்த நாள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 26, 27, நவம்பர் 8, 17. பரிகாரமா நீங்க சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலுமே நிதானத்தோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்குதுங்க. வித்யாகாரகன் புதன் அக்டோபர் 27 வரை விருது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால செலவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். நினைத்த வேலைகள் நடைபெறாமல் போகுங்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே அக்கறையா யோசிச்சு செயல்படுறது நல்லது. அக்டோபர் 27 முதல் புதன் வக்கரமடைகிறதால நெருக்கடியிலிருந்து விலகுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெற போகுதுங்க. பணியில இருந்த நெருக்கடி எல்லாம் இப்ப நீங்க போகுது. ஞானகாரகன் குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமா இருக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கும் அளவுக்கு சூழ்நிலை சாதகமாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் இப்போ விலகும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. ராசிநாதன் அக்டோபர் 27 வரை விரயஸ்தானத்திலையும் பிறகு ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கிறதால கவனமா செயல்படுறது ரொம்ப அவசியம். எந்த ஒன்றிலுமே இந்த மாதத்துல நீங்க அவசரம் காட்டக்கூடாது. பின்விளைவு பற்றி யோசிச்சு அதுக்கு பிறகு வேலையில இறங்குறது தான் நஷ்டம் ஏற்படாம தடுக்கும். சங்கடம் இல்லாம இருக்கும். பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால நிம்மதி அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதி வருது. அந்த நாள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 27, நவம்பர் 5, 9, 14. பரிகாரமா நீங்க நரசிம்மரை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.